Example 1.15 very important. சரிங்களா 5 mark. Expected லாம் கிடையாது, important. Okay. So let f be a function. F is a function from n to n. n a natural number. Function எதுக்கும் வந்து define பண்ணிருக்காங்க natural number to natural number. Be defined by f of x is equal to function சொல்லிருக்காங்க where small x belongs to n. nல natural numbers வந்து நம்ம எடுத்து substitute பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இதுல மூணு subdivision answer. Find the images of 1, 2, 3 க்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Pre-images of 29, 53 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Identify the type of function. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா f is a function of natural numbers. எதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கானது பார்க்கலாம். முதல்ல அந்த ஃபங்க்ஷன் எழுதிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுக்க போறோம் நம்ம. ஸோ 1 அப்ளை பண்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம. சரிங்களா, if x is equal to 1 f of 1 3ல என்ன xல என்ன பண்ண போறோம் 1 அப்ளை பண்ண போறோம். ஆன்சர் என்ன கிடைக்கும் 3 1s are 3 3 plus 2 5. அடுத்து x is equal to 2 அப்ளை பண்றோம். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ், x க்கு பதிலா 2 3 2s are என்னது ஆன்சர் 6 plus 2 that is equal to 8. x is equal to 3. 3 3s are 9. 9 plus 2 that is equal to 11. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் ஒரு 3 நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம், போதும் நமக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இமேஜஸ் கேட்டிருக்காங்க இல்லையா நமக்கு. இந்த இமேஜஸ் ஆஃப் இமேஜஸ்னாலே நான் என்னப்பா சொன்னேன், இங்கே ஏன்ற செட்டு இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேப் ஆயிருக்கிறதா இமேஜ்னு சொல்லுவோம். 1ஓட இமேஜ் என்ன இப்போ இங்கே 5, 2ஓட இமேஜ் என்ன 8, 3ஓட இமேஜ் என்ன 11. ஓகேங்களா, ஸோ த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 ஆர் என்னென்னது 5 8 11. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டுக்கான சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ செகண்டுக்கான சப்டிவிஷன். செகண்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 53. சரிங்களா, ப்ரீ இமேஜ்னா என்னது, இது பியில் இருக்குன்னு அர்த்தம். 29 53 இதுக்கு இங்கே மேப் ஆயிருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ x is the ப்ரீ இமேஜ் ஆஃப், ஜஸ்ட் நம்ம ஒரு கன்சிடரேஷன் எடுக்கிறோம். x தான் வந்து ஏல உள்ள செட்டு தானே எக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இஃப் x is the pre-image of 29னா தென் என்னன்னு சொல்லுவோம், f of x is equal to தான் 29 மீனிங் இல்லையா. ஸோ f of x equal to 29 என்ன, f of x என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 3x plus 2. therefore 3x plus 2 that is equal to 29. எனக்கு இதுலேருந்து x கண்டுபிடிக்கணும். இந்த 2 வந்து இந்த பக்கமாக நான் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா, அப்போ 3x is equal to 29 minus 2 that is equal to 27. ஓகேங்களா, இதுலேருந்து என்ன கிடைக்குது எனக்கு, திருப்பி நான் அதை எழுதிக்கிறேன். 3x is equal to 27. x தான் எனக்கு வேணும், இந்த 3 வந்து மல்டிப்பிளில் வந்துடும் இல்லையா. ஸோ x is equal to 27 by 3 that is equal to 9. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் இது இருக்குல்ல, சிமிலர்லி if x is the pre-image of, அடுத்த நம்பர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 58. சரிங்களா, then f of x is equal to 53. 50 கொஷினில் 53 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, f of x equal to 53. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, f of xக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க 3x plus 2 that is equal to 53. எனக்கு வந்து x தான் கண்டுபிடிக்கணும், அதனால் 53 எப்படி இருக்கும், இந்த +2 இந்த பக்கம் வரும்போது -2 மாறிடும். ஸோ 3x is equal to என்னப்பா 51. எனக்கு xோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், மல்டிப்பிளில் வந்துடும் 3, மல்டிப்பிள் இருக்கிறது டிவைடடுக்கு வந்துடும், that is equal to 17. இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. therefore pre-images of 29 and 53 ஆர் என்னப்பா, ஃபஸ்ட்டுக்கு வந்தது 9, இதுக்கு வந்தது 17. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா, அந்த சம்
அடுத்து இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இது ஜஸ்ட் நான் புரியறதுக்காக வந்து உங்களுக்கு ஆரோ டயக்ராமில் சொல்லிடுறேன். ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நிமிஷம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும் கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பின்ற செட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே என்ன வரும், 1 2 3 4 கோஸ் ஆன். அதே மாதிரி இங்கே என்ன வரும், 1 2 3 கோஸ் ஆன். இங்கே வந்த ஆன்சர்ஸை நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்தது நமக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்த ஆன்சர் வந்து 5, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 11. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு இல்லையா? இப்போது 1க்கு கொடுக்கும்போது என்னப்பா கிடச்சிது நமக்கு, இமேஜ் 5. 1லேருந்து எதுக்கு போச்சு, 5க்கு போச்சு. 2 கொடுக்கும்போது 8 வந்தது. 3 கொடுக்கும்போது 11க்கு வந்தது. இதனை இப்போ நமக்கு வந்து ஆன்சர்ஸு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிக்கும் போது இப்போ இதை ட்ரா பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு என்னென்னு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சென்டென்ஸில் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு. சரிங்களா? 1க்கு 5 தான் மேப் ஆகுது, 2க்கு 8 தான் மேப் ஆகுது, 3க்கு வந்து 11 தான் மேப் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் n have என்னது, டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் தி கோடொமைன். 1 ஃபங்க்ஷனோட இது வந்து மேப் இதாகுதா நமக்கு யூனிக்காக, அதுக்கு அது மட்டும்தான் இருக்குது, எதோடையும் தனி எக்ஸ்ட்ரா மேப் ஆகாமல். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து என்ன, எதை வந்து குறிக்குது, 1 குறிக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் கோட் டொமைன் சொல்லுவோம் இல்லையா? அந்த கோட் டொமைன் என்ன சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ். ஆன்டோட இது என்னப்பா, இங்கே எதுவுமே விடுபட்டு போயிருக்கக்கூடாது இல்லையா? ஆன்டோட கண்டிஷன் என்னது, இங்கே எந்த எலமெண்ட்டுமே விடுபட்டு போயிருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு இங்கே 1 2 3 4 எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல 7 இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மேப்பிங்கே இல்லை இதுக்கு, ரிலேஷனே. சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக ஆன்டோ கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஆன்டோ இல்லைனாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இன்டு ஃபங்க்ஷன். கரெக்டாக? இன்டுக்கு என்ன மீனிங்கு, இங்கே ஏதாவது ஒன்று விடுபட்டு போயிருக்கணும், ரிலேஷன் இருக்காது என்ற செட்டோட, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டோட்டலோட இதுவுமே என்னது நமக்கு, fs11 அண்ட் இன்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வாங்க அந்த சென்டென்ஸில் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? Since different elements of n have different images. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா, எலமெண்ட்ஸு சொல்லுவோம். இங்கே மேப் ஆகி வர்றதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம இமேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே வர்றதெல்லாம் என்ன சொல்லுவோம், எலமெண்ட். இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் 1 நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? சென்டென்ஸில் கரெக்டாக எழுதணும், டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் த கோடொமைன். Therefore the function is 1 to 1. ஓகேங்களா? the function is 1 to 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம இது வந்து ஆன் டு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது சென்டென்ஸில் தான். the codomain of f, கோடொமைன் ஃபுல்லாக என்னதுப்பா, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நமக்கு. ஆனால் நம்மளோட ரேஞ்ச் என்ன, மேப் ஆகி வர்ற ஆன்சர்ஸ் தான் நம்மளோட ரேஞ்ச் இல்லையா? என்னென்ன கிடச்சிது, பட் ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னது, 5 8 11 14 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n இல்லையா? ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n. இதில் இருந்து தானே அதுலேருந்து ஒரு செட்டில் இப்போ 1 2 3 போயிட்டே இருக்குது, அதுலேருந்து தான் இந்த ஒரு செட்டு 5 8 11ன்றது. அதனால தான் அதை வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n சொல்கிறோம். சரிங்களா? therefore f is not onto function. ontoனாலே என்னது, பீன்ற செட்டில் எதுவுமே மேப்பிங் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே நிறைய இதுக்கு மேப்பிங்ஸ் இல்லை. இதை தான் சென்டென்ஸில் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம். onto ஃபங்க்ஷன் கிடையாது. தட் இஸ் onto இல்லைன்னா என்னது, f is an into function. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? therefore f is 1 to 1 and into function. கிளியராக இருக்கீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.